Welcome to 3-week workshop on programming in C++. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எதற்காக ஒரு டாபிக் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறத படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஏன் கன்ஸ்ட்ரக்டர் படிக்க போறோம் அப்படின்னா, இப்போ நார்மலா ஒரு டேட்டா மெம்பர்ஸ் நம்ம படிச்சிருப்போம். அந்த 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் நம்ம படிச்சிருப்போம். லோக்கல் வேரியபிள்ஸ் அண்ட் as well as டேட்டா மெம்பர் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் நார்மலா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் வேரியபிள்ஸுக்கு வந்து லோக்கல் வேரியபிளும் சரி டேட்டா மெம்பருக்கும் சரி C++ல டிஃபால்ட் வேல்யூ எதுவுமே கிடையாது. இட் அசைன்ஸ் கார்பேஜ் வேல்யூ அஸ் அ டிஃபால்ட் ஆன்சர். ஸோ இப்போ அந்த மாதிரி கார்பேஜ் வேல்யூ அசைன் ஆகுச்சு அப்படின்னா ப்ரோக்ராமிங் ஆல்வேஸ் நம்மளோட அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து இனிஷியலைசேஷன் நம்ம மறந்துட்டோம், இனிஷியலைஸ் பண்ணாம மறந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இட் கிவ்ஸ் த ராங் ஆன்சர். மீன்ஸ் we will get an unexpected output. ஸோ அப்ப என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா வேரியபிளுக்கு நம்ம கரெக்டா வேல்யூ அசைன் பண்ணணும் அப்படின்னா ஸோ தென் தட் இஸ் நோ ப்ராப்ளம். ஆல்வேஸ் நம்மளுக்கு வர அவுட்புட் வந்து ப்ராப்ளம் இல்லாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் we are go with one methodology for initialization of data member அப்படின்னா through constructors. Okay, let us discuss one simple example. Here I'm not going to discuss with an application point of view. Just I'm going to take only one so sample class. So இது வந்து ஒரே ஒரு டேட்டா மெம்பர் இருக்கிற மட்டும் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் I'm going to say flow. இந்த வேரியபிளை வந்து எஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் நான் அசைன் பண்ண எடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு ஜஸ்ட் I'm trying to display the value of yes. So the value of yes equal to அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்றேன். ஸோ ஒன்ஸ் நான் டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் we need to create an option. ஸோ நான் ஆப்ஜெக்ட் டிஸ்பிளே பண்றேன் அப்படின்னா ஸோ ஜஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கால் பண்றதுக்கு எஸ்ஹெச்ஓ ஃபங்க்ஷன் கால் பண்றேன். இப்போ இதில் என்ன இஷ்யூ அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக எரர் காமிக்கும் பிகாஸ் எவ்ரிதிங் as a private. So just we have to make it as a bubbling so that the perspective of the user is very very important. பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம்ல எந்த எரரும் இல்லை. ஜஸ்ட் I'm going to run the program. இது சோர்ஸ் சம் வேல்யூ. பட் நம்மளால இதை வந்து ஏதாவது ஒரு லோக்கல் வேரியபிள் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்த லோக்கல் வேரியபிளுக்கு சம் டிஃபால்ட் வேல்யூஸ் இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் அட் த டைம் ஆஃப் டிக்ளேரிங் வேரியபிள் நம்ம வந்து கம்பல் டைம் இனிஷியலைசேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். மீன்ஸ் ஃபார் assigning some default value, then by using a runtime statement வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்றதுக்காக மைட்ஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் ஆக்சுவலா in C++ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல் டைம் இனிஷியலைசேஷன் வந்து won't allow. So just you can check the output means error cannot initialize a class member here. அதாவது இந்த இடத்துல உங்களால கிளாஸ் மெம்பரை இனிஷியலைஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு எரர் உங்களுக்கு த்ரோ பண்ணுது. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் ஸ்ட்ரக்சர் மெம்பருக்கும் இந்த மாதிரி அசைன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். பட் ஆக்சுவலா இந்த ஜாவா மேபி மீன்ஸ் ஜாவால வந்து இந்த மாதிரி எல்லாம் கம்பல் டைம் இனிஷியலைசேஷன் ஃபார் த டேட்டா மெம்பர் வந்து நாட் சப்போர்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், பட் our objective is we need to assign some default value for that. இதுக்காக வந்து நான் some default value நான் அசைன் பண்ணணும். இப்போ நான் டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்றேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து கண்டிப்பா அது தெரிஞ்சு அதாவது டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணோம் அப்படின்னா எரர் காமிக்குது. ஸோ தட் நான் வந்து இதுக்கான ஒரு மெத்தடாலஜிஸ் நான் ஐடென்டிஃபை பண்ணணும், கன்ஸ்ட்ரக்டர் மூலம் முடியும். ஸோ அப்படி ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ வித்தவுட் எனி எஃபர்ட், அதாவது இதுக்காக நம்ம எக்ஸ்பிளிசிட்டா எந்த ஒரு ஃபங்க்ஷன் காலோ எதுவுமே பண்ணாம the value of this yes with some values நம்ம அசைன் பண்ணணும். that is called constructor அப்படின்னு சொல்லலாம். ஸோ there is no default value, எந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூமே இங்க அசைன் பண்ண முடியாது. that is a compile time initialization சப்போர்ட் ஆகாது. So that we can go with the concept of we need to assign a value for the data member for while creating object. அதாவது என்னன்னா once ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதாவது மெமரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணவே மெமரி அலோகேஷன் ஆகும் நமக்கு தெரியும். ஒன்ஸ் மெமரி அலோகேஷன் ஆகும்போது அந்த வேரியபிளுக்கு சம் வேல்யூஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இது வந்து இதுக்கான சொல்யூஷன் என்னன்னா பை யூசிங் த கான்செப்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து நம்ம இதுக்கான சொல்யூஷன்ஸை நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியும். So now come to the definition of a constructor. So constructor அப்படிங்கிறது it's a special member function
Normally it is used for initialization of the data member. In some cases என்ன சொல்லுவாங்க அப்படின்னா for memory allocationக்கு அப்படிங்கறது சொல்லுவாங்க. So actually it is generally it is not a correct way. அது வந்து correct way சொல்லக்கூடாது. Actually object create பண்ணும்போது memory allocate ஆகும். memory allocation ஆகும்போது அந்த data memberக்கான வேல்யூவை நம்ம initialize பண்ணிக்கலாம். So அதுதான் வந்து constructor கூட definition. So it is a special member function. So it is a member function. So the first of all நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we know that it's a special member function for initialization of the data member. So even constructorக்குள்ள we can write executable part எழுதலாம், but it is not a preferred meaningful கிடையாது. ஏன்னா வந்து just only prefer for initialization. And here constructor அப்படிங்கறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா ஃபங்க்ஷனோட நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருந்துச்சு அப்படின்னா then it is called a constructor. Just move on to this. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள உள்ள போகிறேன். இப்போ எஸ்ங்கிறதா டேட்டா மெம்பர். இதுக்கு நான் இனிஷியலைஸ் பண்ணணும். என்னோட கிளாஸோட பேரு சாம்பிள். ஸோ நான் ஜஸ்ட் எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் தரல. ஸோ ஐ டோல்ட் தட் the class name followed by the function name, class name followed by the function is called as a constructor. So அப்ப இந்த கேஸ்ல வந்து என்ன function name உங்களோட class name ரெண்டுமே சேமா இருக்கு. So it is a constructor. So for example, I'm going to assign a value like as 100. So then I'm going to compile. Then I'm going to run the program. And it shows the output as 100. அப்படின்னா constructor work ஆகுச்சு. பட் ஆனா என்னன்னா நான் இந்த அதாவது மெயின் ஃபங்க்ஷன்ல எந்த ஒரு எஃபர்ட்டுமே எடுக்கல கன்ஸ்ட்ரக்டர் இனிஷியலைஸ் பண்றதுக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும், எப்படி அது வந்து இனிஷியலைஸ் ஆகுச்சு அப்படிங்கறது உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் வரும். ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ட்ரேஸ் பண்ணலாம் ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷனை. ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது the constructor வந்து இன்வோக் ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. So the constructor வந்து work ஆகுது. Then it will call the method and display the values. So from this உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா the constructor is invoked automatically at the time of object. அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது constructor கால் ஆகுது without any explicit function call. இதற்காக நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் காலும் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. பட் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற வேல்யூஸ் நமக்கு மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகே, லெட் அஸ் டு டிஸ்கஸ் சம் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்டர். அப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். இட் இஸ் a ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் ஃபார் இனிஷியலைசேஷன் ஆஃப் த டேட்டா மெம்பர். ஸோ என்னோட ப்ரோக்ராம்ல ஒரே ஒரு டேட்டா மெம்பர் தான் இருந்துச்சு. ஸோ நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா it does not return any value. means a function name class name same இருந்துச்சு. And see the sixth property, invoke automatically at the time of object creation. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதே தான் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகுச்சு. நம்ம எக்ஸ்பிளிசிட்டா ஆப்ஜெக்ட் ஃபங்க்ஷன் கால் மட்டும் நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இன்வோக் ஆயிடுச்சு. Okay, so now we have to discuss the remaining three properties. It does not return any value. We have to check in. That means that function means constructor just I'm going to add some return type. For example, I'm going to add a return type. It's a void. You can add any return type so that it depends on the return word. Not only for void, even if you want, you can define, but some other return type also. So you can return type support பண்ணவே பண்ணாது. So இதுல இருந்து என்ன தெரிஞ்சுன்னா constructor should not have a return type அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். So அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா it must be defined only under the public section, not in private or okay. So just நான் இதுல constructor வந்து நான் private அப்படினா மீன் பண்றேன். But for the remaining function க்கு நான் public ன்னு இருக்கு. So just I'm going to compile. நான் compile பண்றேன். It is an error. It is not accessible. அதாவது என்னன்னா இத வந்து உங்களால access பண்ணவே முடியாது ஏன்னா because it is a constructor. கரெக்ட்டுங்களா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் வந்து உங்களால access பண்ண முடியாது because பிரைவேட்ல போட்டிருக்கீங்க. ஸோ பிரைவேட்ல போட்டீங்கன்னா உங்களால எந்த ஒரு எக்ஸிகியூஷனும் வந்துட்டு பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா you should not support static and virtual. அப்படின்னு என்னன்னா கன்ஸ்ட்ரக்டர் டெஃபினிஷனுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா you can't include the word like static. ஃபர்ஸ்ட் கம்பைல் பண்ணிக்கீங்க. ஏதாச்சும் எரர் இருக்குன்ட்டு இல்ல. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், I'm going to add a static keyword. static அப்படிங்கிற கீவேர்டு நான் மீன் பண்றேன். static keyword அலோடு கிடையாது. அடுத்து அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா
next one வந்து பாத்தீங்கன்னா visual keyword வந்து inheritance-க்காக வரும். That is called, sorry, so from that வந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதுல என்ன வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து இட்ஸ் a ஸ்பெஷல் மெம்பர் ஃபங்க்ஷன் used for initialization. அப்போ it will be invoked automatically at the time of object creation. And third one வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமும் கிளாஸ் நேமும் சேமா இருக்கும். should be defined only under the public section. And அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் அண்ட் விர்ச்சுவல் கீவேர்ட் சப்போர்ட் பண்ணாது. So these are some of the characteristics of constructors. Okay, when also does not return any value அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். Okay, so இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இந்த எல்லாமே constructors must be defined only class inside of the class பண்ணிருக்கோம். So if you want you can define everything outside. அதாவது கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அவுட் சைட்ல நம்மளால பண்ண முடியும். என்ன பண்ணலாம், ஜஸ்ட் டிக்ளரேஷன் மட்டும் தான் பண்ணணும். sample and also void show. நமக்கு தெரியும் டிக்ளரேஷன் பார்ட் மட்டும் நம்ம எப்படி பண்றது அப்படின்ட்டு. ஸோ அவுட் சைட் ஆஃப் த கிளாஸ் அப்படின்னா ரிட்டர்ன் டைம், கன்ஸ்ட்ரக்டருக்கு ரிட்டர்ன் டைம் கிடையாது. அதனால கிளாஸ் நேம், ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், சாம்பிள். ஸோ எப்பவுமே கன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து கிளாஸ் நேம் ஃபங்க்ஷன் நேம் சேமா இருக்கனால இப்படி இருந்ததுனாவே திஸ் இஸ் கால் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ பப்ளிக்ங்கிற கீவேர்டு இந்த இடத்துல வராது. ஸோ இதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் டைப் ஃபர்ஸ்ட் இருக்கணும், தென் ஃபாலோட் வித் த கிளாஸ் நேம், scope resolution operator and function in இருக்கணும். So now I'm going to compile. எந்த எரரும் இல்ல, ஜஸ்ட் நான் ரன் பண்றேன். ஸோ அது கன்ஸ்ட்ரக்டர் சரி எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபங்க்ஷன்ஸா இருந்தாலும் we have to define the operation outside of the class definition. நீங்க பண்ணலாம். ஜஸ்ட் நம்ம ட்ரேஸ் பண்ணலாம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. As usual it will be invoked at the time of object creation, then it will invoke the method and display the values. ஸோ இப்படிதான் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸ்ல அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சம் டிஃபால்ட் வேல்யூ தான், அதாவது we are assigning some fixed value தான் நம்ம அசைன் பண்ணிருக்கோம். அப்ப நீங்க கேட்கலாம் ஒன்லி கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் மட்டும் தான் அசைன் பண்ணலாமா அப்படின்னு ஒரு queries கிரியேட் ஆகும். இட் இஸ் நாட் லைக் தட். அதாவது என்னன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் மட்டும் தான் வச்சு இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. So actually there are three different types of constructors இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா default constructor. அதாவது by using this constructor யூஸ் பண்ணி if we are assigning a fixed comments that a default value or fixed value அப்படின்னா then it is called default constructor. It means that the default constructor constructor won't take any arguments. அதாவது அது எந்த ஒரு ஆர்குமெண்ட்ஸும் இன்புட்டா எடுத்துக்காது. இது வந்து நார்மலா ஃபிக்ஸ்டு வேல்யூ தான் நம்ம அசைன் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ எப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எந்த மாதிரி அது கான்செப்ட்ல வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும் அப்படின்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் மட்டும் கொடுத்துமே இந்த சிச்சுவேஷன்ல இது இன்போ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, லெட் அஸ் செக் இட். இந்த இது செக் பண்ணுங்க. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர் கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூமே கிடையாது. ஸோ தட் இஸ் கால் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அதாவது ஈஸியா புரிஞ்சுக்குங்க. ஸோ இங்க எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டருமே ஆர்குமெண்ட்டுமே இல்லை. ஸோ தட் இட் இஸ் கால்டு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் கிரியேஷன் எப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரோட நேம், அதாவது கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் இருந்தாவே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ தட் இட் இன்வோக் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஃபார் easy understanding என்ன பண்றேன், within a constructor just I'm using some printer statement that is executable part. So my suggestion, please try to avoid it, but just for easy understanding நான் உங்களுக்கு இதுக்குள்ள கொடுக்குறேன். பட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள எக்ஸிக்யூட்டபிள் பார்ட் கொடுக்காதீங்க, ஒன்லி இனிஷியலைசேஷன் பார்ட்ஸ் மட்டும் டிஃபைன் பண்ணுங்க. ஈவன் ரன் டைம் இனிஷியலைசேஷனே அதுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. எரர் வராது, பட் it is not a correct procedure to initialize. Yeah, just a minute. It will be invoked automatically. So then before class screen முன்னாடி யூஸ் பண்றீங்கனால class screen மூலமா அது erase ஆயிருது. Okay, so just to compile. So just நான் run பண்றேன். So it will invoke a constructor that is a default constructor. Then it will print.
ஓகேங்களா? ஓகே. So now you have some, so by using the default constructor யூஸ் பண்ணி some fixed values நம்ம அசைன் பண்றோம். fixed value or default value னு சொல்லுவாங்க. So default value நம்ம அசைன் பண்றோம். So இந்த மாதிரி ஒரு default fixed value ஒரு variablesக்கு யூஸ் பண்ணனும்னா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட அப்ளிகேஷன்ல ஒரே ஒரு டேட்டா மெம்பர் மட்டும் தான் இருக்கு. So அந்த டேட்டா மெம்பருக்கு நான் அதை அசைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா it is a parameterized constructor. So for a parameterized constructor கண்டிப்பா it takes arguments இருக்கும். So normally இது வந்து number of parameters வந்து depends on the application தான். So இது வந்து as events number of, அதாவது நம்மளோட ப்ராப்ளத்துக்கு எத்தனை இன்புட்ஸ் நம்ம இனிஷியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்பர்ஸ் ஆஃப் இனிஷியலைசேஷன் தான் வந்து என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்னா வந்துட்டு parameters சொல்லுவீங்க. So but the parameters வந்து அதாவது based on user perspective வச்சுனா வேல்யூ அசைன் ஆகும். அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா நான் யூசர் நான் என்ன தாட் நினைக்கிறேனோ வேல்யூஸ் அந்த வேல்யூஸ் நான் என்டர் பண்ணி இது பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் தட் இந்த மெயின் ஃபங்க்ஷன்ஸ்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசர் வந்து வேல்யூஸை வாங்கி அதை வந்து ஆர்குமெண்டா நான் பாஸ் பண்ணணும். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் எப்படி அந்த பேராமீட்டரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்டர் எப்போ இன்வோக் ஆகும் அப்படின்னா கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், அந்த பேராமீட்டர்ஸ்க்குள்ள we have to pass the number of parameters. அப்போ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டேட்டா மெம்பர் தான் எனக்கு இருக்கு. ஸோ தட் இதை தான் நான் இனிஷியலைஸ் பண்ணணும் பை யூசிங் parameters. ஸோ நீங்க வந்து கிளாஸ்குள்ளயும் பண்ணிக்கலாம் ஆர் மேபி யூ கேன் டிஃபைன் அவுட் சைட் ஆல்சோ. பட் நீங்க வந்து கிளாஸ்குள்ள பண்றேன். இப்போ நான் ஒரு வேரியபிள் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த வேரியபிளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டி. ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணணும், எஸ்க்கு காப்பி பண்ணணும். ஸோ ஏன்னா பிகாஸ் அப்ஜெக்டிவ் இஸ் டேட்டா மெம்பருக்கு தான் காப்பி பண்ணணும். அப்ப ரெண்டு வேலை நீங்க இதுக்கு இது வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாம்பிள் S1 sorry S2 I'm going to pass a value. Default values நான் அசைன் பண்ணிருக்கேன். So that it invoke parameterized constructor. அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு parenthesis கிடையாது அப்படின்னா then it is called as parameter. I mean அது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்வோக் ஆகும். பட் இதே வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு ஆர்குமெண்ட் parenthesis இருந்துச்சு அப்படின்னா then it invoke parameterized constructor. அப்போ இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா it invoke parameterized constructor. ஜஸ்ட் ஃபார் டெமோ பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு 20 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸ்டில் நான் அப்படியே ரிப்பீட் பண்றேன். ஸோ நார்மலி கான்ட் யூஸ் டோன்ட் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் வேர்ட்ஸ் இன்சைட் ஆஃப் எக்ஸிக்யூட்டபிள் பார்ட்ஸ் இன் constructor. It is not a best way. I mean, it is not a correct way to do that. But according to the logic, we have to decide. நம்ம லாஜிக்கை பேஸ் பண்ணி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். So just I'm going to run. So for a first one work ஆகும், second one நான் functions call பண்ணல, so then it won't display value. So s2.show I'm going to compile and I show I'm going to trace by using F7. So it execution start from main function. Object create ஆகுது. First one வந்து default constructor. So default constructor invoke ஆகிட்டு it will print. Then அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு parameterized constructor போகுது for S2 object and it will print the value. I mean to print the screen and it will call the show method. We call the show method and it's come out of the program. So just and just நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா just a minute, I have some issue. So just I'm going to show the output. Sorry, I'm going to run the answer. So the value of S1 is 10 and S2 is 10. See, sorry, value of S1 is equal to 100 and value of S2 equal to 10. So உங்களுக்கு அது print ஆயிடுச்சு. Okay, so third one வந்து பாத்தீங்க அப்படின்னா it is and another important thing. So இது எல்லா எப்பவுமே டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான் parameterized கொடுக்கணுங்கிற necessity கிடையாது. So even if you want, you can get a input. You can get a input. For example, C1 equal to value out. And passing என்ன user perspective என்ன values define பண்ணனும் அந்த values வந்து நான் பாஸ் பண்ணிக்கலாம். So just நான் வந்து பாஸ் பண்றேன். So it asks a value, so 45.
So it will show it's a 45. So by using default constructor மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நமக்கு தேவையான என்ன வேல்யூஸ் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அசைன் பண்ணிக்கலாம். So that many application வந்து நம்ம ப்ரிஃபர் பண்றது பாத்தீங்க அப்படின்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். அண்ட் தேர்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பெராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர், சாரி காப்பி கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவீங்க. காப்பி கன்ஸ்ட்ரக்டர்னா ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம காப்பி பண்ணணும் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் இனிஷியலைசேஷன் நம்ம வந்து காப்பி கன்ஸ்ட்ரக்டர் போகலாம். இந்த கேஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து நீங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்க ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், S1ஓட ப்ராப்பர்ட்டியை நான் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ தட் அப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், S sample S3. ஸோ நான் காப்பி பண்றேன்னு நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல ஐ வாண்ட் டு காப்பி ஃப்ரம் S1ல இருக்கு காப்பி பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இஸ் பாஸ்ட் as ஆர்குமெண்ட். ஸோ தட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா it will invoke copy constructor. So just I need to define a copy constructor. It invoke copy constructor. So you know that copy constructors எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும். அதாவது என்ன அப்படின்னா as usual the constructor எழுதணும் அப்படின்னா the class name வந்து சேமா இருக்கும். So sample ஆப்ஜெக்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்றீங்கன்னா அந்த டேட்டா டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாஸ் நேம்ல டேட்டா டைப் இருக்கும். தென் ஆம்பர்சன்ஸ் நீங்க கண்டிப்பா ஸ்பெசிஃபை பண்ணணும். இங்க வந்து ஒரே ஒரு டேட்டா மெம்பர் தான் இருக்கு. அந்த டேட்டா மெம்பரோட பேர் வந்து எஸ். பட் என்னோட எந்த ஆப்ஜெக்டோட பேர்ல வருதுன்னா டி டாட் எஸ்ங்கிற பேர்ல தான் இருக்கு. ஸோ அதை வந்து கரண்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது S3. ஸோ S3ங்கிறதுல காப்பி ஆயிடுச்சு. ஸோ ஜஸ்ட் ஐ புட் ஒன் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐ am in copy constructor. ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் S3 டாட் பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ S3 டாட் ஷோ தட் மீன்ஸ் ஷோ பண்ணி காமிக்கிறேன் அதில் என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்ட்டு. It's a statement missing. Yeah, in the previous line I forgot to put a semicolon. So no error, so it will run. So I'm going to enter 78. So see that the copy constructor is invoked for whenever the object S3 is created. So here the constraint means according to that the proper problem statement வந்து நம்ம the type of constructor என்ன வேணுமோ நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். But most probably we are trying to go with the parameterized constructor. But the number of parameters வந்து பாத்தீங்க அப்படின்னா depends on the problem. So ஒரு ப்ரோக்ராம்ல நீங்க எத்தனை டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கொடுக்கலாம். மேபி default constructor or maybe n number of parameterized constructor or maybe a copy constructors. இது எல்லாமே நீங்க டிஃபைன் பண்ணிக்கலாம். So it depends on the user choice தான். Means இவன் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தான். So if you want to assign some fixed value, நீங்க default constructor set பண்ணிக்கலாம். இல்ல I want to assign a user defined value அப்படின்னா you can go with the parameterized constructor. But if you want to copy from copy constructor போகுதுன்னா we can go with the copy constructors. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்க காப்பி பண்ணணும் அப்படின்னா you can go with the copy constructor அப்படிங்கறத நம்ம போகலாம். So this is the way என்ன பண்ணலாம் அப்படின்னா constructor ஒரு டாபிக்கை நம்மளால ஒர்க் பண்றதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ். Thank you.